அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சித்த விஜய்க்கு காட்டமான பதிலடி கொடுத்துள்ள அதிமுக விஜயை பனையூர் பண்ணையார் என சாடியுள்ளது. தாவேக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என்று பேசியிருந்தார். மேலும் பாஜகவிடம் அதிமுக நேரடியாக சரணடைந்து விட்டதாகவும் அவர் விமர்சித்தார். தீய சக்தி திமுகவும் ஊழல் சக்தி அதிமுகவும் இனி தமிழ்நாட்டை ஆளவே கூடாது என்று விஜய் பேசினார். அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவை விமர்சித்த விஜயை பனையூர் பண்ணையார் என குறிப்பிட்டு அதிமுக ஐடி விங் பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பான சமூக வலைதள பதிவில் ஊழல் என்பது சட்ட விரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் என்றும், சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நீங்கள்தான் ஆக பெரும் ஊழல்வாதி என்று அதிமுக விமர்சித்துள்ளது. மத்திய அரசுக்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்று கூறியுள்ள அதிமுக தனது திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதலமைச்சர் வீட்டில் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்தது வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம் என்றும், என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்கள் எனவும் அதிமுக சாடியுள்ளது.